எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் தாத்தா பண்ணிட்டு இருந்தாரு. சரி. ரெண்டாவது எங்கள் அப்பா பண்ணுறாரு. சரிண்ணே. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க. அந்த பூண்டு சித்திரையில் போயிட்டு 90 நாள் அறுவடை. 90 நாள் அறுவடை பண்ணுறீங்க. ஃபுல்லுமே மலைப்பூண்டு விவசாயம் தான். ஏன்னா சுற்றி எல்லா கிராமமும் பூம்பாறை அதிக கொடைக்கானல் மலைப்பூண்டில் என்னென்ன சிறப்பு இருக்குண்ணே? மலைப்பூண்டு சிறப்பு புவிசார் குறியீடு பெற்றதுண்ணே. சரிண்ணே. ஆனால் பூண்டு வந்து கொஞ்சம் காட்டுத்தன்மையாக இருக்கும். காட்டுத்தன்மை ஒரிஜினல் மலைப்பூண்டு. சரிண்ணே. கொலஸ்ட்ரால், ப்ரெஷரு, ஹார்ட்டுக்கு, நெஞ்சு வலி, தலைவலி எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலான்றாங்க. உண்மையா? அது உண்மை. ஒரிஜினல் மலைப்பூண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரிஜினல் மலைப்பூண்டு கொஞ்சம் சிகப்பாக இருக்கும்ண்ணே. சரிண்ணே. மலைப்பூண்டு நல்லா ரவுண்டாக. சரிண்ணே. கொஞ்சம் எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் தாத்தா பண்ணிட்டு இருந்தாரு. சரி. ரெண்டாவது எங்கள் அப்பா பண்ணுறாரு. சரிண்ணே. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் தாத்தா பண்ணிட்டு இருந்தாரு. சரி. ரெண்டாவது எங்கள் அப்பா பண்ணுறாரு. சரிண்ணே. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பண்ணுறீங்க. கொடைக்கானல் மலைப்பூண்டு தான் உங்கள் விவசாயமே? ஏன்னா கொடைக்கானல் மலைப்பூண்டு சிங்கப்பூர் மலைப்பூண்டு அந்த சிங்கப்பூர் குறியீடு பெற்ற பூண்டு. சரிண்ணே. வேறு மேட்டுப்பாளையம் சரிண்ணே. சித்திரை பக்கத்தில் நடுறது. சரிண்ணே. அந்த பூண்டு சித்திரையில் போயிட்டு 90 நாள் அறுவடை. 90 நாள் அறுவடை பண்ணுறீங்க. ஃபுல்லுமே மலைப்பூண்டு விவசாயம் தான். ஏன்னா சுற்றி எல்லா கிராமமும் பூம்பாறை அதிகப்படியாக மலைப்பூண்டு விவசாயம் தான் பண்ணுறீங்க. சுற்றி எல்லா பேருமே சுற்றி மலைப்பூண்டு விவசாயம். மேட்டுப்பாளையம், கேரட்டு, சரிண்ணே, பீன்ஸு, உருளைக்கிழங்கு. சரிண்ணே. இதே ஓடுது. ஆமாம். இந்த கொடைக்கானல் மலைப்பூண்டில் என்னென்ன சிறப்பு இருக்குண்ணே? மலைப்பூண்டு சிறப்பு புவிசார் குறியீடு பெற்றதுண்ணே. சரிண்ணே. ஆனால் பூண்டு வந்து கொஞ்சம் காட்டுத்தன்மையாக இருக்கும். காட்டுத்தன்மை ஒரிஜினல் மலைப்பூண்டு. சரிண்ணே. இந்த மலைப்பூண்டை சாப்பிட்டா இப்போ இந்த பிரசவம் பண்ணுறாங்களா, ஆமாம், அவங்களுக்கு பால் சுரக்குங்களா. சரிண்ணே. பால் சுரக்கிறதுக்கு இந்த மலைப்பூண்டு கொடுத்தோம்னா பால் சுரப்பு நல்லா அதிகரிக்கும். நல்லா இருக்கும். உடம்பு குறைஞ்சவங்க இல்லைன்னா இல்லை மெடிக்கல் பர்பஸ் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்களே. கொலஸ்ட்ரால், ப்ரெஷரு, ஹார்ட்டுக்கு, நெஞ்சு வலி, தலைவலி எல்லாத்துக்கும் இது யூஸ் பண்ணலான்றாங்க. உண்மையா? அது உண்மை தானே. நானே யூஸ் பண்ணிக்கிறேன். தலைவலிக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லாமே இது. ஆமாம். இப்போ மலைப்பூண்டு இருக்குல்ல, ஒரிஜினல் மலைப்பூண்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரிஜினல் மலைப்பூண்டு கொஞ்சம் சிகப்பாக இருக்கும்ண்ணே. சரிண்ணே. மலைப்பூண்டு நல்லா ரவுண்டாக. சரிண்ணே. கொஞ்சம் சொலாய் உடச்சி பார்த்தோம்னா எதுவும் எடுத்து காமிக்க முடியுமா? அந்த சின்னது எதுவும் இருக்கா? இருக்குண்ணே. அது இது அறுவடை பண்ணுனேட்டா. இது அறுவடை பண்ணிட்டீங்க? இன்னும் இப்போ புதுசாக பூண்டு விவசாயம் பண்ணுங்க. அதை எடுத்து கையில் அதை எடுத்துக்கோங்கண்ணே. அதை எடுத்து எப்படி ஒரிஜினல் மலைப்பூண்டு எப்படி எடுத்து காமிங்கண்ணே? இது வேறு இடத்துக்கிட்டு இருக்கிறாருண்ணே இவர். மலைப்பூண்டு அதை நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிண்ணே. சரிண்ணே. அங்கே பூண்டு நட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இது அடுத்த மாதம் தான். அடுத்த மாதம் இது. இப்போ கொடைக்கானல் மலைப்பூண்டில் இவ்வளோ சிறப்பு இருக்குது என்ன? ஆமாண்ணே. பூம்பாறையில் முடிஞ்ச விளையுமா எல்லா கிராமமும் விளையுமா? மேமலை கொடைக்கானல்லேருந்து பூம்பாறை, மணனூர், கவுஞ்சி, பூண்டி, போலூர், கிளாவரை, இந்த சைடு எடுத்தால் புத்தூர். எது இருக்கிறதுல அதிகமாக விளையும்? எந்த ஏரியாவில் அதிகமாக மலைப்பூண்டு விளையிற இடம்? மலைப்பூண்டு விளையிற இடம் இந்த மேமலை. மேமலை இல்லை 18 கிராமத்தில் எது அதிகமாக விளையும்? எந்த இடத்துல? பூண்டியா? எல்லா கிராமத்துலேயுமே ஒரு தெளிவாக விளையும். ஆமாம். இது கூலிங் பிளேஸ்னால மலைப்பூண்டு தெளிவாக இருக்கும். இப்போ அந்த வீடியோ பார்த்து உங்களை தேடி வரவங்களுக்கு மலைப்பூண்டு கொடுக்கலாம்ல? தாராளமாக கொடுக்கலாம். மலைப்பூண்டு ஒரு மருத்துவ குணம் முக்கியம். கொடுக்கலாம். மக்களுக்கு நம்ம சிறப்பாக கொடுக்கலாம். அது இயற்கையாக வர்றது. ஆமாம். சரி. ஃபுல்லாக அதை சுற்றி லொக்கேஷன் சூப்பராக இருக்கு. ஏன்னா ஃபுல்லு மலைப்பூண்டு தானே. மலை கிராமங்கள், மலை பிரதேசம், லொக்கேஷன் நல்லா தான் இருக்கும். ஆமாம். டூரிஸ்ட் பிளேஸ் ஆகிட்டாங்க. அதனால மலைப்பூண்டு டிமாண்டு நல்லா இருக்குது இப்போதைக்கு. ஏன்னா 700 வரையும் போயிடுச்சு நல்லா ரேட்டில். 700 வரைக்கும் போகல, 150 ரூபாயில் இருந்துச்சு. 600, 700, 800, 500, 600 போயிட்டு இருக்கு. அந்த ரேட் வரையும் நல்லா காய்ச்சி சரக்கு 600, 500 போகுது. சரி. கொஞ்சம் பச்சை வந்து 40 ரூபா போகுது. 40 ரூபா போகுது. 400 ரூபா போகுது. சரிண்ணே. நன்றி.